السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னித்திருக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் மனிதனுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய 5 விஷயங்களை இன்று கூட இருக்கின்றன. பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில மன நிம்மதி என்பது மிக முக்கியமானது. ஆனால் அதிகமான மனிதர்களுக்கு அது இருப்பதில்லை. பழைய பாடலிலே கூட ஒரு கவிஞன் இப்படி எழுதுவார்: எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதாக எழுதினான். அதுக்கு பிறகு கூட ஒருவன் இப்படி எழுதியிருந்தார்: எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, தேடி பார்த்தது எங்கேயும் இல்லை என்பதாக அவனை சொல்வான். ஆக மனிதர்கள் மன நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதாக தேடி அலைகிறார்கள். ஆனால் அதை எங்கேயும் பெற்றுக் கொள்வதில்லை. அதற்காக வேண்டிய சில மக்கள் தவறான வழியிலே கூட போய் விடுகிறார்கள். பிறகு அந்த தவறுகளே அவருடைய நிரந்தரமான நிம்மதி போவதற்கு காரணமாக போகும். ஒரு இடத்துல ஒரு மத அருந்தக்கூடிய இடத்திலே கேட்கப்பட்டது: ஏன் நீ மது அருந்துகிறாய் என்பதாக. அவன் சொன்னான்: நான் குடித்து குடித்து அறிகிறேனே என்ற கவலை நீக்குவதற்காக நான் குடிக்கிறதாக அவன் சொன்னான். ஆரம்பத்திலே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு நிம்மதியை தேடி ஒரு தவறான பழக்கத்துக்கு ஆளாகிறார்கள். பிறகு அந்த தவறுகளே அவனுடைய நிரந்தரமான நிம்மதி போவதற்கு காரணமாகி போய்விடுகின்றனர். ஆக மனிதர்கள் நிம்மதி இல்லாமலே வாழ்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான கவலைகளும் கஷ்டங்களும் சிந்தனைகளும் அவருடைய நிம்மதியை போக்குகின்றது. அவர் உலக வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், எல்லா வகையான கஷ்டங்களும் சிரமங்களும் இருக்கும். ஆனால் நான் இப்போது சொல்ல இருக்கின்ற இந்த 5 விஷயங்களை நாம் கடைபிடிக்க நேரத்திலே எல்லா வகையான பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுப்பார். ஒருவன் இப்படி எழுதியிருந்தால் உன்னை சுற்றி 1000 பிரச்சனைகள், ஆனால் உன்னுடைய உள்ளம் அமைதியாக இருக்கிறது என்றால் அது இறைவன் கொடுத்த வரம். உன்னை சுற்றி பிரச்சனை இருக்கும், ஆனால் உன்னுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது என்றால் அது இறைவனுக்கு கொடுத்த வரம். அதே நேரத்தில் உன்னை சுற்றி பெரும் பிரச்சனைகள் இல்லை, அவருடைய உள்ளம் சோர்வாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது என்றால் அது இறைவனுக்கு கொடுத்த சாபம் என்பதாக எழுதியிருந்தது. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல எல்லாம் பிரச்சனை இருக்காது, ஆனா எப்பவுமே சிவோகமா இருக்கும், எப்பவுமே வருத்தமாவே இருப்பான். என்னங்க நல்லா இருக்கியா, என்னமோ இருக்கிறாங்க, எல்லா பிள்ளைகளை பூரா நிக்கா பண்ணி கொடுத்துருப்பார், நிரந்தரமான வருமானம் வரும், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும். ஆனா நமக்கு பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கவா தெரியல. என்ன எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருப்பார், அப்படியே வாடி போய் கிடப்பார். இது இறைவன் கொடுத்த சாபங்களாக எழுதியிருந்தார். அப்ப நம்மை சுற்றி பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாத அந்த பிரச்சனை இல்லைன்னு பெருமானா சொல்ல சுவாகா துனியா தாகு மிகழ், இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் தான் பெருமானா சொன்னார். இந்த உலகமே ஒரு சோதனை கூடம் தான், இந்த உலகமே சிக்கல்களும் சிரமங்களும் உள்ள இதுதான். கவலை இல்லாத உலகம் சொர்க்கம், கவலை மட்டுமே இருக்கின்ற உலகம் நரகம். இந்த உலகம் சொர்க்கமும் நரகமும் கலந்துதான் இந்த உலகம். அதனால இதை செஞ்சோம்னா பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறது அல்ல. நல்லா விலகிக் கொள்ளுங்கள். பிரச்சனை இருக்கும், சிரமங்கள் இருக்கும், உள்ளம் நிம்மதியாக நம்ம நிம்மதியா சாப்பிடுவோம், நிம்மதியா தூங்கி திரிப்போம். படுத்தோட தூக்கம் வந்து தூக்க மாத்திரம் தேவை, படுத்தோட தூக்கம் வந்து. அதில் 5 விஷயத்தை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்கிறார்கள். முதலாவதாக மன வாழ்க்கை நிம்மதியானது, திருமண வாழ்க்கை நிம்மதியானது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 30வது சூரத்து ரூமினுடைய 21வது வசனத்திலே கூறுகிறார்: வமின் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குஹு இலைஹா. அல்லாஹ்வுடைய வல்லமைகளில் உள்ளது என்னவென்றால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமைகளை அல்லாஹ் தஆலா வரிசையாக சொல்லிக் கொண்டே வருகின்றான்.
அதில் 6 விஷயங்கள் அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டே வருவான். ஒமின் ஆயாத்தி, தன்னுடைய அத்தாட்சியில் உள்ளதாக அல்லாஹு தாலா தன்னுடைய வல்லமை இந்த மக்களுக்கு உணர்த்துகின்றார். அதிலே ஒரு செய்தியாக கூறுகிறார், உங்களிலிருந்து உங்கள் மனைவிகளை அல்லாஹு தாலா படைத்தார். உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிகளை படைத்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விழாவில் தான் அபா இஸ்லாம் படைக்கப்பட்டார்கள். அப்ப உங்களிலிருந்து உங்களுடைய மனைவியை அல்லாஹு தாலா படைத்தால் லிதஸ்குஹு இலைஹா, அவரின் மூலமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். அப்ப மன வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடியது. இப்ப நம்ம எப்படி யோசிக்கலாம், மன வாழ்க்கை நிம்மதியா? திருமணம் பண்ணதுக்கு பிறகு இருக்கிற நிம்மதியே போச்சு என்பதாக பல மக்கள் யோசிக்கிறார். தலிரி அல்லாஹு தாலான்னு ஒரு சொல்வாங்க, ஜலிய சொல்லுவாங்க இல்லையா, மன வாழ்க்கை என்பது ஒரு மர்ம கோட்டை. அதில் வெளியில இருக்கக்கூடியவெல்லாம் உள்ளே சில ஆசைப்படுகிறார்கள், உள்ளே இருக்கிறவங்க வெளியே வர ஆசைப்படுறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணும்? சாவரம் சும்மா இருந்திருக்கிற தேவையில்லாம கல்யாணத்தை பண்ணி அதுவும் தேவையில்லாம பிள்ளைகளை கத்து என்பதாக பல மக்கள் யோசிக்கிறார். ஆனால் மன வாழ்க்கை நிம்மதி என்பது அல்லாஹுடைய வாக்குறுதி. ஆனால் அது எப்போது நிம்மதி என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் தொடரிலே சொல்வார், வஜால பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. அந்த 2 பேருக்கு மத்தியிலே உள்ளார்ந்த அன்பு இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவரை புரிந்து விட்டு கொடுக்க வேண்டும் அல்லாஹு தஆலா இங்க சொல்லுவான். உள்ளார்ந்த அன்புடா என்ன? திருமணம் பண்ணுகிற நேரத்துல ஆரம்பத்துல என்ன ஒரு அன்பு இருக்கிறதோ அந்த அன்பு நிரந்தரமாக இருக்கும் வரை வாழ்க்கை சிறப்பாக. ஆசிரியர் சொல்லுவார், ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல நீ ஜாயின் பண்ற, முதல் நாள் இருக்கின்ற பொறுப்புணர்வு கடைசி வரைக்கும் இருக்குமானால் நீ நிம்மதியா இருப்ப, கரெக்டா இருப்ப, யாரும் உன்னை குறை சொல்ற அளவுக்கு நடக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு ஜாயின் பண்றோம், எவ்வளவு கரெக்டா ஓடியாருவோம். அதே மாதிரி நம்முடைய வேலையில என்னைக்குமே கண்ணும் கருத்துமாக இருந்தால் நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதே மாதிரி அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, அந்த மனைவிடத்தில் திருமணமாகிற நேரத்தில் எப்படிப்பட்ட அன்பு இருக்குமோ அந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் சேர்த்துலான்னு சொல்கிறேன். ஆனா பழக பழக பாலும் புளித்து விடுகின்றது. அதாவது போக போக அவங்களுக்கே ஒரு போர் அடிச்சு, அதனால என்ன செய்யறது, வாழ்க்கையை கசந்து விடுறது. அப்படியா முடியுமா? அப்படிதான் அனுபவிக்க முடியுமா? முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியின் மீது அவ்வளவு அன்புடையவனாக இருந்தார். வரலாற்று எழுகிறது, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, ஃபத்ஹ் மக்கா. அப்போது கதீஜா நாயகி மூத்தாகி 11 வருஷம் ஆகியிருந்தது. வரலாறு சுருக்கமாக நான் சொல்லிக்கொள்ள இருக்கிறேன். சுருக்கமா சொன்னாவே காலை பெயர் ஜும்மா பெயர் மாதிரி ஓடுது. என்ன செய்யுது, 11 வருஷம் ஆச்சு. நிக்கா பண்ணி 11 வருஷம் மூத்தாகி 11 வருஷம் ஆச்சு. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்காவுடைய செல்வந்தர்கள் எல்லாம் சொல்றாங்க, வாங்க எங்க வீட்டுல வந்து தங்கி என்பா. பெருமானாருடைய வீட்டுக்கு வருவது பாக்கியம் இல்லை, பொதுவாக விருந்தாளி வருவதே பாக்கியம், ஆலிம்கள் வருவது பெரும் பாக்கியம். அது மாதிரி பெருமானார் வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆலிம்கள் வருவது பாக்கியம் சில மக்கள் சொல்லத்தான் செய்வான், என்ன வாழ்ந்த வீடு வரைய மாட்டேங்க, என்னங்க வருது, என்ன செய்யலாம், வரதே ஒரு பெரிய பாக்கியம். மார்க்கத்தை விளங்கிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. பெருமானார் வந்து தான் வீட்டுல தங்குறது அவ்வளவு பாக்கியம் இல்லையா? மக்கள் கூப்பிட்டார்கள், ஒவ்வொரு சிறுவர்களும் கூப்பிட்டார்கள். பெருமானார் சொன்னாங்க, ஹதீஜா நாயுடைய கபருக்கு அருகிலே கூடாரம் அடியுங்கள், அங்க தங்குவதைத்தான் என்னுடைய மனம் விரும்புவது சொன்னார். மக்காவிலே இருந்த நாட்கள் யார் வீட்டையும் தங்கல, எந்த செல்வந்தனுடைய வீட்டிலையும் தங்க. ஹதீஜா நாயுடைய கபருக்கு பக்கத்திலே தங்குவாங்க. அப்படின்னா யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு இருக்கிறது. வெளி உலகம் என்பது வேறு, வெளிக்காரங்கள் என்பது வேறு. வெளிக்காரத்தை யோசிச்சு பாருங்க. பெருமானார் திருமணமே ஆகாதவங்க, அவங்க ஏற்கனவே 2 திருமணம் ஆனவங்க. பெருமானாருக்கு வயசு 25, நிக்கா செய்யும் போது 25, அவங்களுக்கு வயசு 40. அப்ப வெளிக்காரணங்கள் என்பது என்ன வேறு. ஆனா அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய உள்ளார்ந்த அன்பு இருக்க வேண்டும். வரலாறு இருக்கிறது, பெருமானாருடைய வரலாறை படிக்கணும், அவ்வளவு நேசமாக வாழ்ந்தார்கள். அதே மாதிரி விட்டு கொடுக்கின்ற பண்பு இருக்கும். நீனா நானா அல்ல, நாம் இருவரும் உண்டு. அது பல இடத்துல இல்லை. கணவன் என்ன செய்யணும், மனைவிடத்திலே தோற்று போவது தப்பல்ல. அதான் ஒரு எழுதியிருந்தார், பெற்றோரிடத்திலே தோற்று போங்கள், தோற்று போங்கள், அவருடைய துவாக்கள் கிடைக்கும். சில பெற்றவங்க புரியாம கத்ததான் செய்வாங்க. சரி விடு, போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி இப்படி பேசுகிறதுதான் பிரச்சனை. பிள்ளைகளிடத்திலே தோற்று போங்கள், அன்பு அதிகமாகும். மனைவிடத்திலே தோற்று போங்கள், அன்பு அதிகமாகும். பிள்ளைகிட்ட நம்ம தோற்று போறோம் இல்லையா? வேலை செய்யறதா பிள்ளைகிட்ட விளாடுறோம், வீடு விளையாட்டு விளையாடுவதாக பார்த்தீங்கன்னா 2 நேரம் செய்வோம், கையை வச்சுக்கிட்டு மடக்கி விளையாடுறோம் இல்லையா? கையை தள்ளி விளையாடுற நேரத்துல அப்படியே அந்த பிள்ளைங்க அப்படியே மடக்கிட்டே வரும், அப்படியே வரும். நம்ம அப்படியே ஒரு கடைசியில் கையில செய்வ தோத்து போயிடும். அப்படியே அவருக்கு அத்துணை குவிப்பான். நம்மளால ஆடுறவங்க உத்தம், அவருடைய கையை மடக்க முடியாது. வாழ்க்கையை சில நேரத்திலே தோற்று போங்கள், சந்தோஷம் ஏற்படும்.
மனைவிடத்திலே தோற்று போனார்கள். வரலாறு இருக்கிறது. சில நேரத்தில் விட்டு கொடுத்தார். நிறைய வரலாறு இருக்கிறது. அப்ப என்னடா மன வாழ்க்கை முயற்சி எப்போது என்றால் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அதே நேரத்திலே சில நேரங்களிலே அவர் கோபமாக நடந்து கொண்டாலும் கூட சரி என்பதாக பொறுத்து போக நேரத்திலே அவர்களே புரிந்து போவார்கள். பெருமானார் ஆயிஷா வீட்டுல உட்கார்ந்துட்டாங்க இருக்காங்க. மைமூனா ரலியல்லாஹு வீட்டுல இருந்து ஒரு உணவு பொருவர்கள் அவங்க வீட்டுல ஒரு இனிப்பு செஞ்சாங்க. செஞ்ச உடனே பெருமானா ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டில் தங்குவாங்கல்ல, அவங்க யோசிக்கிறாங்க நம்முடைய கணவர் கொடுத்து விடுங்க, அவங்க சாப்பிட்டா நல்லா இருக்குது கொடுத்து விடா. ஐஷா நாயுடைய வீட்டுக்கு வருகிறது. பனியா பண்ண இது செய்யறது பனியா வேணா பனிப்பெண் கொண்டு வருகின்றார். பனிப்பெண் கொண்டு விடுறான். ஐஷா நாயகி அதை வாங்குற மாதிரி செய்யற தட்டி விடுறான். அவங்களுக்கு என்னன்னா நம்ம வீட்டுல ரசூலா இருக்கும் போது நம்ம கவனிக்கும்ல, நம்ம கணவரை நம்ம கவனிக்க தெரியாதா? இவன் என்ன கவனிக்கிறது? சகராத்தி சண்டை. இவன் என்ன கவனிக்கிறது? தட்டி விட்டான். ரசூலா அப்பா இருக்கா சரியா தட்டி விட்டா. அப்ப பெருமானார் எவ்வளவு போகப்பட்டிருக்கணும். எதி அவங்க என்ன செஞ்சத நீ கவனிக்கவே நினைச்சாங்க. அவங்க செஞ்சத ஒரு ஆசைப்பட்டு கொடுத்து விட்டுருக்காங்க. வேண்டா நீ வாங்கிக்கலாம், இல்லைன்னா கொடுத்து விடலாம். நீ எதுக்கு அந்த பாத்திரத்தை தட்டி விட்ட? அது கீழே விழுந்து பாத்திரம் உடைந்து போனது. அதே நேரத்தில் உணவுப் பொருட்கள் கீழே சிதை போச்சு. எவ்வளவு போவதற்கு பெருமானாருக்கு. பெருமானார் சொன்னாங்க, அந்த பணிப்பிடத்துல சொன்னாங்க, வீரத் உம்முக்கி அம்மா கொஞ்சம் கோபமா இருக்காங்க. நீ வந்து நினைச்சுக்கிறாமா உங்க அம்மா கொஞ்சம் கோபமா இருக்கா வந்து அந்த பாத்திரத்தை தான் எடுத்து ஒரு ஓரமா உடச்சதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமா வச்சு வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்துக்கு கொடுத்து விட்டாங்க. அம்மா கோபமா இருக்கா, நீ வந்து நினைச்சுக்கிறாங்க. அந்த வார்த்தை தான் ஆயிஷாவாகி திருக்குது. ஆயிஷாவை ஒரு ரசூலுல்லாஹி வந்து கேட்டார், எல்லாவுடைய நான் செஞ்ச தப்புப்பா. இப்ப நம்ம திட்டி இருந்தா ஓகே அரைஞ்சது பிரச்சனை பெருசா இருக்கு. என்ன சொல்லுவா அப்படின்னா, எதுக்கு அவ கொடுத்து விடுறா? ஏன் வீட்டுல நீங்க இருக்கிற கவனிக்க தெரியாதா? அவன் ஏங்க கொடுத்து விடுறா அப்படி என்ன பிரச்சனை? பெருமாள் வாழ்க்கை இதுவாறு சந்தர்ப்பங்கள் வந்தது. அப்ப விட்டு கொடுக்கிற நேரத்தில் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஈகோ அல்ல. இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. யாருக்கு இது இல்லை. பொம்பளை பிள்ளைகளும் என்ன செய்யுது அப்படின்னா, இன்னைக்கு நல்லா படிச்சது சுயமா வேலைக்கு போய் இருக்கிற அளவுக்கு என்ன செய்ய அவங்க திறமை வந்ததுனால இன்னைக்கு கணவனுக்கு தான் வந்துகிட்டு கீழ்ப்படிங்கிறதெல்லாம் இல்லாம போச்சு. அவர் மனபாலத்தை மகிழ்ச்சியாக என்பது கொண்டு நேராயிருச்சு. 2வது அல்லாஹு தஆலா கூறுகிறார், வீடு மன மகிழ்ச்சியானது. 16வது சூராவுடைய 20வது வசனம், அல்லாஹ் ஜஅலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. அல்லாஹு தஆலா உங்களுடைய வீட்டை அமைதி தரக்கூடிய இடமாக ஆக்கின அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்புறம் யோசிக்கலாம், வீடு அமைதியா? வீடு தான் நரகமா இருக்குது. வெளியிலையாவது டீ கடையிலையாவது உட்கார்ந்தாவது நிம்மதியா இருக்குது. டீ கடையில ஒரு ரோட்டை பார்த்துட்டு உட்கார்ந்தாவது நிம்மதியா இருக்குது. வீட்டுக்குள்ள போடாதாட சட்டையே ஆகும். இவருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள போகும்போங்கிறது கவலை. வீட்டுல இவ்வளவு போதுட்டு வந்துருச்சா, முசீபத்து வந்துருச்சு, அப்பா அவ்வளவுதான். அப்படியே வீடு நிசப்தமா இருக்கும். மையத்து விடு மாதிரி இருக்கு. என்ன ஒன்னும் மையத்து விடு மாதிரி அமைதியா இருக்கு. கலவர பூமி ஆயிரும். அப்படி ஆகி போடுது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீடும் நிம்மதியாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா 3 செய்திகளை என்ன செய்யலாம் கற்றுத் தருகிறார். இப்ப அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்குமானால், அந்த திக்ரை நீங்கள் தனியாக செய்தாலும் நிம்மதிதான், அந்த வீட்டிலே செய்தாலும் நிம்மதிதான். வீட்டிலையும் தனியாக செய்தாலும் நிம்மதிதான், சேர்ந்து அமல் செய்தாலும் நிம்மதியை தருவது வீட்டிலே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறார் இல்லையா, அலா திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். 13வது சூராவுடைய 28வது வசனத்திலே கூறுகிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக மன அமைதியை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நம்ம எங்கே செய்தாலும் மன அமைதி. அல்லாஹ்வுடைய திக்ரை தன்னுடைய வீட்டிலே நாம் செய்யும் நேரத்திலே என்ன செய்யணும்? அங்கே நிம்மதி ஏற்படும், அமைதி ஏற்படும். ஹதீஸ்லே கூட பெருமானார் ஒரு செய்தியை தெளிவாக சொல்வார். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2700வது ஹதீஸ், லா யகூது கௌமுன் யذ்குரூன அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல். எந்த ஒரு மக்கள் சேர்ந்து அமர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள், எந்த நாளாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஏற செய்யறாங்க, சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யறாங்க. மலாயிகா, அங்கே மலக்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். ரஹ்மா, அவருடைய ரஹ்மத் சூழ்ந்து கொள்கிறது. வனஸலத் அலைஹிம் ஸகீனா, அங்கே அமைதி இறங்குகிறது. வதக்கரஹுமுல்லாஹ் ஃபீ மல்இந்தா, இடத்திலே இருக்கின்ற மலக்கிடத்தில் அல்லாஹ் தஆலா அதை பற்றி பெருமையாக பேசுகிறார். அவ திக்ர் என்பது அல்லாஹ்வுடைய படத்தில் நிம்மதிப்படுத்தும். இது ஒரு செய்தி. அதே மாதிரி 4வது குர்ஆன் ஓதுவது என்பது தனி மனிதனுடைய வாக்கியத்தின் சரி நிம்மதியை தரும். எந்த இடத்திலே ஓதப்படுகின்றதோ அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை இறக்கி வைக்கும். அல்லாஹ் தஆலா தன் திருமறை சொல்வான், 10வது சூரா 58வது வசனம், வபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. குர்ஆன் ஓதுவதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். குர்ஆன் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது.
ஹதீஸ்ல கூட பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அது அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2699 ஹதீஸ், வமஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டிலிருந்து ஒரு வீட்டிலே, அதாவது பள்ளிவாசலிலே யார் உட்கார்ந்து சிறாங்க குர்ஆன் ஓதுகிறார்களோ, இது பள்ளியிலே சொல்லப்பட்டால் கூட எந்த மனிதர் எந்த வீட்டிலே உட்கார்ந்து சேர்ந்து குர்ஆன் ஓதுறாலும் இந்த சிறப்பு அவருக்கு கிடைக்கும். அந்த மேல திக்ருக்கு சொல்வார்கள், அதே சிறப்பு கிடைக்கின்றது. என்ன கிடைக்கிறது? அல்லாஹ்வுடைய ரஹமத் அவருக்கு இறங்குகிறது, சக்கீனத் என்னும் அமைதி அவருக்கு இறங்குகிறது, வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். தக்கரஹுல்லாஹ் ஃபீ மனிதா, பிறடத்தில் இருக்கிற பெரும் மக்கள் மலக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பெருமையாக பேசுகின்றார். அவன் அல்லாஹ்வை விக்ர் செய்வது நமக்கு நிம்மதியை பெற்று தரும். அதே மாதிரி குர்ஆன் ஓதுவது நிம்மதியை பெற்று தரும். 5வது செய்தியாக எழுதுகிறார்கள், ஸலா தொழுகை என்பதாக ஹதீஸில் வருகிறது. இதா ஹுதைஃபத்துல் யமான் அறிவிக்கிறாங்க, அபூ தாவூதுடைய 1319 ஹதீஸ், இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிய இலா ஸலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்ன கவலைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் தொழுகையின் மொத்தமாக விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன கவலை கஷ்டம் வந்தாலும் என்ன செய்வாங்க? தொழுகையின் பக்கமாக விரையக்கூடியவர்களாக இருந்தாங்க. என்று சொன்னால் தொழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே உரையாடு, அஸ்ஸலாத்து முனாஜாத்து ரப்பில் ஆலமீன், தொழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே உரையாடக்கூடியது. உலகத்திலேயே நமக்கு நேசமான இடத்திலே பேசுகிற நேரத்திலே நமக்கு என்ன செய்ய உள்ளத்திலே இருக்கிற கவலைகள் நீங்க எப்படி மகிழ்ச்சி ஏற்படுகிற பார்க்கவில்லை. நேசமான ஒரு பேசுகிற நேரத்துல நம்முடைய கவலைகள் நீங்கிறது, மனசுல நிம்மதி ஏற்படுற சந்தோஷம் இருப்பது பார்க்கிறோம் இல்லையா? தொழுகை எப்படிப்பட்டது? அல்லாஹ்விடத்திலே பேசுகின்றோம். அதனால அந்த தொழுகையை உள்ளத்தினுடைய ஈடுபாடோடு செய்யும், மன ஈடுபாடோடு மகிழ்ச்சியோடு செய்யணும். நாம் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பெருமானார் சொல்வார்களே, அஸ்ஸலாத்து முனாஜாத்து ரப்பினா, அல்லாஹ்விடத்திலே பேசியிருக்கோம். அது தலீல் அல்லாஹ் தஆலா ஒரு சொல்வாங்க இல்லையா, நீ அல்லாஹ்விடத்திலே பேச நாடினால் தொழ ஆரம்பித்து விடு. அல்லாஹ் உன்னிடத்திலே பேச வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஓத ஆரம்பித்து. குர்ஆன் ஓதுகிற நேரத்திலே அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகின்றான், அல்லாஹ் நம்மிடத்திலே உரையாடுகிறான். பொருட்களை நாம் படித்து பார்த்தா அல்லாஹ் நம்மிடத்திலே உரையாடுகிறான். தொழுகிற நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே உரையாடுகின்றோம். அவன் நமக்கு நேசமான இடத்திலே பேசுகிற நேரத்திலே நிம்மதி வருகிறது என்று சொன்னா, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன், நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அறிந்தவள், எல்லா காலத்திலுமே பக்கபலமாக இருக்கக்கூடியவள், எல்லா நேரத்திலுமே உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடிய இடத்திலே பேசுகிற நேரத்திலே முறையிடுகிற நேரத்திலே நமக்கு நிம்மதி தரும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தா என்ன செய்யணும்னா திருமணம் செய்வது ரொம்ப உண்டு. திருமணம் செய்வது என்பது மன மகிழ்ச்சியை தரும். எப்போது அந்த மன வாழ்க்கையிலே உண்மையான அன்பு விட்டுக் கொடுக்கின்ற பண்புரை தருகிறது ஒன்று. அதே மாதிரி நம்முடைய வீடு என்பது நிம்மதியை தரக்கூடியதா அல்லாஹ் தஆலா கூறுகிறான். 2வது செய்தி, அந்த வீடு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா 3 செய்திகள் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஒன்று தொழுகை, குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. இந்த 5 விஷயங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இதை கேட்டும் அதை கடைபிடிக்கலாம். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹும்ம அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.